ஸ்ரீசைலம்ங்கிற ஊர்ல வீரதாஸ் தனது புதல்வர்களான தர்மதாஸ், ராமதாஸ், கிருஷ்ணதாஸ் ஆகியோரோடு வசித்து வந்தாரு. மூத்தவனான தர்மதாஸ் தனது தந்தையோட தொழிலான விவசாயத்தை செய்ய விரும்பல. குருகுலத்துல சேர்ந்து கல்வி பயிலவே விரும்பினான். ஆனா அவனுடைய ஆசைய வீரதாஸ் ஒப்புக்கொள்ள மறுத்துட்டாரு. அதனால கோபமடைந்த தர்மதாஸ் வீட்டை விட்டு வெளியேறி வெளியூர் போயிட்டான். அவரோட மற்ற இரு புதல்வர்களும் தந்தையுடனேயே வசித்து வந்தாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒரு கொடிய நோயினால பீடிக்கப்பட்ட வீரதாஸ் பேசும் சக்தியை அறவே இழந்தாரு. மருத்துவ சிகிச்சைக்காக ஏராளமா பணம் செலவழித்து அவருடைய குடும்பம் கடனில் மூழ்கி மிகவும் சிரமப்பட்டுச்சு. கடனை அடைக்கிறதுக்காக நிலம், நீச்சு, வீடு அனைத்தையும் விற்க வேண்டி வந்துச்சு. மூத்தவனான தர்மதாஸ் சர்வஸ்ரேயருங்கிற மிக புகழ்பெற்ற குரு கிட்ட கல்வி பயில அமர்ந்து சகல சாஸ்திரங்களையும் கற்று குரு கிட்டிருந்து பல அபூர்வ சக்திகளையும் பெற்றுவிட்டா. அவ்வாறு தான் பெற்ற சக்தியினால தன்னுடைய குடும்பத்துடைய சங்கடமான நிலைமையை உணர்ந்து கொண்ட தர்மதாஸ் தனது குரு கிட்ட அனைத்தையும் சொன்னான். உன்னுடைய படிப்பு முடிஞ்சிருச்சு. பல அபூர்வ சக்திகளை என்கிட்ட இருந்து நீ அடைந்திருக்க. அதை பயன்படுத்தி மற்றவங்களுக்கு உதவிகளை செய். ஆனால் நீ கற்ற வித்தைகளை உன்னுடைய தாய் அவற்றை பயன்படுத்த அனுமதி கொடுத்தா மட்டும்தான் உன்னால் பிரயோகிக்க முடியும். தாயின் சம்மதத்துடன் தான் நீ உன்னுடைய வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேற முடியும். உன்னுடைய சக்திகள் யாவற்றையும் உன் சகோதரர்களில் ஒருவனுக்கு நீ அளிக்காத வரை உன்னால் அவங்கள விட முடியாதுன்னு குரு அவனை ஆசிர்வதித்து அனுப்பி வச்சாரு. ஸ்ரீசைலம் சென்றடைந்த தர்மதாஸ் தனது தாய் தந்தையருக்கு ஆறுதல் சொன்னான். இளைய சகோதரன் ராமதாஸுக்கு விவசாயத்தை பற்றி விரிவாக கற்றுக் கொடுத்து விவசாயத்தில் ஈடுபடுத்தினான். கடைசி சகோதரன் கிருஷ்ணதாஸுக்கு வியாபார நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்து ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்ய உதவி செஞ்சா. அந்த ஆண்டு ராமதாஸுடைய வயல்ல அமோக விளைச்சல் உண்டாச்சு. கிருஷ்ணதாஸ் வியாபாரத்துல நல்ல லாபம் அடைஞ்சா. அவங்க குடும்பத்தோட பொருளாதார நிலை பெரிய முன்னேற்றத்தை கண்டுச்சு. ஊர்க்காரர்கள் அனைவரும் தர்மதாஸுக்கு அரிய சக்தி உள்ளதுன்னு பேசிட்டாங்க. ஒரு நாள் தர்மதாசுடைய தாய் அவங்கிட்ட, மகனே, நீ வீட்டு விட்டு போய் அரிய சக்திகளை பெற்றிருக்க. அதை வச்சு உன்னுடைய தந்தை இழந்த பேசும் சக்தியை மறுபடியும் பெற செய்யணும்னு சொன்னான். அம்மா, தந்தையை மறுபடியும் பேச வைக்க மின்மினி தீவில் உள்ள துளசி தேவை. ஆனால் என் குருவுடைய கட்டளைப்படி நான் நம்முடைய ஊரை விட்டு ஒரு முறை வெளியேறினா மறுபடியும் திரும்பி வர முடியாது. அதனால் என்னுடைய தம்பி கிருஷ்ணதாஸ் என் கூட வரட்டும். போகிற வழியிலேயே என்னுடைய அபூர்வ சக்திகளை அவனுக்கு உணர்த்துவேன். அவன்கிட்டவே அந்த துளசியுடைய வேரை கொடுத்து அனுப்புவேன்னு சொன்னான். அதை கேட்ட அவனுடைய தாய், அப்படியா, மிகவும் மகிழ்ச்சி. கிருஷ்ணனை உன் கூட அழைச்சிட்டு போ. தாயுடைய அன்பை விட குருவுடைய கட்டளை பெரிதல்லன்னு சொன்னான். அதுக்கப்புறமா தர்மதாசு கிருஷ்ணதாசு துளசியை தேடி புறப்பட்டாங்க. கிருஷ்ணன் தன் அண்ணன் கிட்ட, அண்ணா, உன்கிட்ட அபூர்வ சக்திகள் இருக்கு, ஏதாவது செஞ்சு அதை எனக்கும் கொடுன்னு கேட்டான். தர்மதாஸ் அதுக்கு, மின்மினி தீவுக்கு போறதுக்குள்ள உனக்கு என்னுடைய சக்திகள் மீது நம்பிக்கை இருந்தா அவை தானாகவே உன்னை வந்து அடையும்னு சொன்னான். அதுக்குள்ள அங்க ஒரு மாட்டு வண்டி வந்துச்சு. வண்டிக்கார கருப்பன் தெரிஞ்சவன்கிறனால வண்டியை நிறுத்தினான். தம்பி, மூலிகையை எடுத்து வரக்கு நீ நடந்துதான் வரணும்னு சொல்லிட்டு தர்மதாஸ் மட்டும் வண்டியில ஏறி போயிட்டான். நண்பகல் நேரம் வரைக்கும் நடந்து போன கிருஷ்ணனுக்கு திடீர்னு ஒரு மரத்துக்கு கீழே தர்மதாஸ் அமர்ந்திருப்பது தென்பட்டுச்சு. களைச்சு போன கிருஷ்ணதாஸுக்கு ரொம்பவுமே பசிச்சுது. அப்ப அவங்களோட ஊரை சேர்ந்த பாபு அங்க வந்து, எனக்கு ரொம்பவும் பசிக்குது, வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து உண்ணலான்னு அழைச்சான். தர்மதாஸ் அப்ப பாபு கிட்ட, தம்பி தான் துளசியை கொண்டு வர போறா, அதனால அவன் உணவு உண்ணக்கூடாது, நான் மட்டும் உண்ணறேன்னு சொல்லிட்டு பாபுவோட சேர்ந்து உண்டான். பாபு விடைபெற்று போனதும் தர்மதாஸ் கிருஷ்ணதாஸை நோக்கி, தம்பி, நான் உறங்க போறேன். தந்தைக்காக துளசி கொண்டு வரப்போகிற நீ உறங்கக்கூடாது, நீ விழித்திருப்பாயின்னு சொல்லிட்டு தான் மட்டும் உறங்கிட்டான். மறுநாள் 2 பேரும் எழுந்து கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு பெரிய ஆறு குறுக்கிட்டுச்சு. தம்பி, அதோ பார், அதுதான் மின்மினி தீவு, அங்கதான் நம்ம தேடுற துளசி இருக்குன்னு தர்மதாஸ் சொன்னான். அப்ப படகுக்கார சோமன் அவங்க கிட்ட வந்து, நான் மின்மினி தீவுக்கு தான் போறேன், நீங்க 2 பேரும் வேணா என் கூட வரலாம்னு சொன்னான். தர்மதாஸ் தன் தம்பியை நோக்கி, அப்பாவோட பேரை சொல்லி நீ ஆத்துல குதித்து நீந்திப்போ, நான் படகுல போய் உனக்காக அங்கு காத்திருக்கேன்னு சொன்னான். தன் அண்ணனோட வார்த்தைக்கு மறுப்பு ஏது சொல்லாம கிருஷ்ணதாஸும் ஆத்துல குதிச்சு நீந்தி போனான். மின்மினி தீவை அடைந்த உடனே அவனுக்கு முன்பாகவே தர்மதாஸ் அங்க இருந்தா. ஆனா நீந்தி வந்ததால கிருஷ்ணதாஸ் மிகவும் களைத்து போயிருந்தா. கிருஷ்ணதாஸோட களைப்பு தீர்ந்ததும் அவங்க 2 பேரும் துளசி செடியை தேடி போனாங்க. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு இடத்துல அவங்களுடைய கிராமத்தை சேர்ந்த கோபிங்கிறவன் செடிக்காக மண்ணை தோண்டிட்டு இருப்பதை பார்த்தாங்க. அவங்க அங்க வந்திருக்கிற நோக்கத்தை அறிந்ததும் கோபி கடப்பாறைய அவங்க கிட்ட கொடுத்தான். கிருஷ்ணதாஸ் அதை வாங்க முயற்சி செய்யும் போது தர்மதாஸ் குறுக்கிட்டு, துளசி போன்ற புனிதமான செடியை கைகளால் தான் பிடுங்க வேண்டும்னு சொன்னான். கொஞ்ச தூரம் நடந்ததும் துளசி செடிகள் தென்பட்டுச்சு. கைகள் வலித்தாலும் பரவாயில்லன்னு கிருஷ்ணதாஸ் தன்னுடைய கைகளாலேயே அந்த செடியை பிடுங்கினான்.
தர்மதாஸ் தன்னுடைய தம்பியை பாராட்டியவாறே, தந்தை மீதுள்ள பக்தி மிகவும் புனிதமானது. என்கிட்ட சக்தி இருந்தா இந்த நிமிஷத்திலிருந்து அதுல பாதி உன்னுடையது. இனி நீ காற்றுல மிதந்து வீடு செல்லலாம்னு சொன்னான். கிருஷ்ணன் பறக்க முயன்றா, ஆனா பறக்க முடியல. தம்பி, உன்னை என்னுடைய சக்திகள் வந்தடையவில்லைன்னு தோணுது. சரி, நீ வீட்டுக்கு நடந்து போ, நான் என் வழியே போறேன்னு சொல்லி தர்மதாஸ் அவனை விட்டுட்டு போனான். நடந்தே சென்று வீட்டை அடைந்த கிருஷ்ணன் துளசியுடைய வேறுனால தன் தந்தையோட பேசும் சக்தியை மேலே செஞ்சா. துளசி செடியை தான் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததை தன் பெற்றோர்கிட்ட பாபு, சோமன் மற்றும் கோபி சொன்னா நல்லா இருக்குன்னு நினைச்சு மறுநாள் மூவரையும் அழைத்து வந்தா. முதல்ல சோமன் வீரதாஸ் கிட்ட, உங்களுடைய மூத்த மகன் சாதாரண மனிதன் அல்ல, அவன் காற்றில் மிதப்பதை என்னுடைய 2 கண்களாலும் பார்த்தேன்னு சொன்னான். இதை கேட்டதோ கிருஷ்ணதாஸுக்கு வியப்பா இருந்துச்சு. அதுக்குள்ள பாபு குறுக்கிட்டு, என்னுடைய உணவு பொட்டலத்துல பழைய சோறு மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா அதை அவிழ்த்ததும் அதுல சுவையான உணவு பண்டங்கள் இருந்ததுன்னு சொன்னான். கிருஷ்ணதாஸ் ஆத்துல நீந்தி போகும்போது தர்மதாஸ் படகுல போகாம ஆத்து நீர் மீது கால் வைத்து நடந்து போனதை தான் கண்டதாகவும், ஒரு பெரிய தவயோகியால தான் இப்படி செய்ய முடியும்னு சோமன் சொன்னான். அப்படிப்பட்ட அபூர்வ சக்திகள் தன்னுடைய அண்ணனுக்கு இருந்ததா அவங்க சொல்ல, தனக்கு மட்டும் அவன் ஏன் புலப்படவில்லைன்னு கிருஷ்ணதாஸ் வியந்தான். இதெல்லாம் தன்கிட்ட உள்ள கர்வத்தினாலதான்னு கிருஷ்ணதாஸுக்கு தெரிஞ்சுது. அவ்வாறு அவன் என்ன தொடங்கிய உடனேயே அவன்கிட்ட சில அபூர்வ சக்திகள் தோன்றுச்சு. வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, மற்றவர்களுக்கு தெரிந்த தர்மதாசுடைய அபூர்வ சக்திகள் கிருஷ்ணதாஸுக்கு ஏன் புலப்படாம போச்சு? தர்மதாஸ் தனது வாக்குறுதிப்படி தனது அபூர்வ சக்திகளை தன்னுடைய தம்பிக்கு ஏன் போகிற வழியிலேயே கொடுக்கல? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான விடைகள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, தர்மதாஸ் தன்னுடைய தம்பிக்கு தன்னுடைய சக்தியை கொடுக்க நினைச்சா. ஆனா கிருஷ்ணதாஸுக்கு தன் அண்ணனுடைய சக்திகள் மீது பூரண நம்பிக்கை இல்லை. துளசி செடியை எடுத்து வர தர்மதாசன் கிருஷ்ணதாசனை தேர்ந்தெடுத்த உடனேயே அவனுடைய மனதில் கர்வம் குடிகொண்டுருச்சு. அதனால தான் அவனால் தன் அண்ணனுடைய சக்தியை உணர முடியலை. அப்படி பூரண நம்பிக்கை இல்லாதவன் தன்னுடைய சக்திகளை பெறுவதில் தர்மதாஸுக்கும் விருப்பமில்லை. விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்று மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.